கைதாகியுள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். 3 பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கான காரணம் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுங்க ஐயா? காவல்துறை தரப்புல இருந்து எந்த காரணமும் இல்லைங்க. அவங்க பொய்யான காரணம் சொல்றாங்க. அந்த காரணத்துக்கு அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க சாலை மறியல்ல ஈடுபட முயன்றதாகவும் அதனால கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல இருந்து விளக்கம் தவறுங்க. அது மாதிரி போட இல்லைங்க. நாங்க மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ப்ரோக்ராம் தான் கிளம்பலாம். நான் மறியலுக்கு போடல. நாங்கள் கார்ல ஏறி உட்காந்து 3 கேண்டிடேட் போடணும். எங்க 3 பேரையும் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு அழைப்பு இது தொடர்பா அமைச்சர் தாசில்தார் நேற்று தாசில்தார் அழைப்பு நேற்று மதியம் உணவு கொண்டு வந்தாருங்க 3 கேண்டிடேட். இது தொடர்பா தலைமை கழகத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா ஐயா? தலைமைக்கு தகவல் தெரிவிச்சு தலைமை பர்மிஷன் கேட்டு அவரும் கலந்துங்க. அந்த பக்கத்துல கலந்துங்க. உங்க தொகுதியில் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இப்போ காவல்துறை இந்த மாதிரி உங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளும் அதிமுக அரசோட செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? ரொம்ப வலுக்கட்டாயமா இன்னைக்கு செய்யறாங்க அவங்க. நாங்க முறையா நாங்க 3 பேரும் அந்த ஃபங்க்ஷன் போறோம், அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். வேற எந்த இதுவும் எங்களை பேச விடுறதையோ அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதை மீறி இன்னைக்கு காவல்துறை எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க.